Hi everyone, I am Dharmesh, second professional year BSMS from Annai Siddha Medical College. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிளான் நேம் வந்து பைப்பர் பெட்டில், அதாவது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை தான். இதன் உருவத்தை பொறுத்து நாகவல்லினும் சுபகாரியங்களுக்கு பயன்படுறதுனால இதை தாம்பூலம்னும், இதனுடைய தன்மையினால் வெள்ளிலை, மெல்லிலை போன்ற வேறு பெயர்களும் இந்த வெற்றிலைக்கு உண்டு. வெற்றிலையினுடைய நிறம், மனம், சுவையை பொறுத்து இதை பிரிக்கப்படுது. வெற்றிலை, கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. இதனுடைய சுவைன்னு பார்க்குறப்ப இது ஒரு கார்ப்பு சுவையை உடையதாகும். இதனுடைய செய்கைகளை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிஜன் ப்ராப்பர்ட்டி, அதாவது துவர்ப்பியாக இது செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்குது. செரிமானத்துக்கு தேவையான உமிழ் நீரை பெருக்குது. இதனுடைய நன்மைகள்னு பார்க்குறப்ப 2 அல்லது ஒரு 3 வெற்றிலையுடன் 4 முதல் ஒரு 5 மிளகு சேர்த்து குடிநீரிட்டு புகட்ட சிறுவர்களுக்கு உண்டாகும் செரியாமை விலகும். சிறு பிள்ளைகளுக்கு உண்டாகும் வயிற்றுப்பொருமல், மலக்கட்டு இவைகளை போக்க வெற்றிலை காம்பை ஆமணக்கு நெய்யில் நனைத்து கீழ்வாயில் வைக்கலாம். அது மட்டுமல்லாமல் வெற்றிலையை எண்ணெயில் நனைத்து விளக்கில் வாட்டி மார்பின் மேல் போட இருமல், மூச்சு முட்டல், கடின சுவாசம், குழந்தைகளுக்கு உண்டாகும் இருமல் விலகும். நன்றி.